அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம பார்க்க போற விஷயம், சமீப காலத்துல நம்ம ஒரு கிளைண்ட் ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மருத்துவம் தேவைப்படுது, அந்த மருத்துவக்காக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சரியான மருத்துவத்தை எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவமனையில போய் இவர் அட்மிட் ஆகி அவருக்கு ஒரு தவறான மருத்துவத்தை எடுத்துக்கக்கூடிய சூழல் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதற்கான பதிவு தான் இப்ப நான் சொல்றது. ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க, ஒரு இணைவில் இருக்கிறாங்க, அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதுல செவ்வாயோ அல்லது சனியோ நீசமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீசம்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சூழல் இருக்கிறாங்க. இவங்க கூட ராகு கேதுக்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தவறான மருத்துவம் பார்க்கப்படும். அது என்னங்க தவறான மருத்துவம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒருத்தருக்கு ஒரு நோய்க்காக போயிருக்கிறாரு. அந்த நோயை விட்டுட்டு வேறொரு பிரச்சனைக்காக ஒரு மருத்துவம் பார்த்துருவாங்க. அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தவறான மருத்துவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் எதுக்காக அங்க போனாரோ அதோட தீர்வு கிடைக்காம அடிஷனலா ஒரு பிரச்சனை நோக்கி அவர் நகரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அப்ப உங்க ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் இணைந்திருக்குது. நீங்க முக்கியமான ஒரு மருத்துவ தேவைக்காக மருத்துவமனை அணுகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவருங்கையும் தாண்டி அங்க இந்த மாதிரி ஒரு எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க கவனமாக இந்த அமைப்பு இருக்கிறவங்க மருத்துவத்தை நாடி போங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வணக்கம். வாழ்க வளமுடன்.